ஒரு 20 வயசு பொண்ணு தான் 4வதா பிரெக்னென்ட்டா இருக்கும்போது பிரசவம் பார்க்க கூட ஆள் இல்லாம துப்புல் கொடியை கல்ல வச்சு கட் பண்ண கதையை தான் நான் சொல்ல போறேன். இது வெறும் கதை இல்ல, ரியல் ஸ்டோரி. என்னன்னு வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நான் அட்வொகேட் பூஜா முத்துக்குமரன். இந்த மாதிரி லீகல் அப்டேட்ஸ்க்கும் மோட்டிவேஷனல் அண்ட் இன்ஸ்பிரேஷன் ஸ்டோரிஸ்க்கும் நம்ம பேஜை மறக்காம ஒரு ஃபாலோ பண்ணிக்கோங்க. 1948ல ராஜஸ்தான்ல பிறந்த குழந்தை தான் இவங்க. இவங்களோட அப்பா ஒரு மாடு மேய்க்கிறவர். குடும்பம் ரொம்ப வறுமையா இருந்ததுனால 10 வயசா இருக்கும்போது 30 வயசு ஆணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடுறாங்க. 20 வயசு ஆகிறதுக்குள்ளேயே 3 பிள்ளைகளை பெற்று எடுக்கிறாங்க. 20 வயசுல 4வதா பிரெக்னென்ட்டா இருக்கும்போது அவங்க ஹஸ்பண்ட் பிரெக்னென்ட்டா இருக்கிறது கூட பார்க்காம அவங்களை அடிச்சு வெளியே அனுப்பிடுறாங்க. மாட்டு தொழுவத்துல இருந்துதான் இவங்க 4வது பிள்ளையை பெற்று எடுக்கிறாங்க. பிரெக்னென்ட்டா இருக்கும்போது பிரசவம் பார்க்க கூட ஆள் இல்லாம துப்பல் கொடியை ஒரு கல்லை வச்சு கட் பண்ணி அந்த குழந்தைய பெற்று எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க ரயில்வே ஸ்டேஷன்ல பிச்சை எடுக்கவும் ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ ரயில்வே ஸ்டேஷன்ல பிச்சை எடுத்துட்டு இருந்த மற்ற குழந்தைங்களை பார்த்த உடனே தான் பெத்த குழந்தைக்கு நம்ம அம்மாவா இருக்கோம், இந்த குழந்தைகளும் அனாதையா ஆயிடக்கூடாதுன்றதுக்காக அந்த குழந்தைகளுக்கும் சேர்த்து பிச்சை எடுத்து அந்த குழந்தைகளையும் பார்த்துக்க ஆரம்பிக்கிறாங்க. இவ்வளோ நேரம் நான் சொல்லிட்டு இருந்தது மதர் ஆஃப் ஆர்ஃபன்ஸ்னு அழைக்கப்படுற சிந்துதாய் சப்கல் அம்மா அவர்களை பத்தி தான். அவங்க கிட்டத்தட்ட 6க்கும் மேற்பட்ட குழந்தை இல்லங்களும் விடுதிகளும் அமைச்சிருக்காங்க. இது மட்டும் கிடையாது, அவங்க பத்மஸ்ரீ அவார்ட், மதர் தெரசா அவார்ட் ஃபார் சோஷியல் ஜஸ்டிஸ், நேஷனல் அவார்ட் ஃபார் ஐகானிக் ஹீரோஸ், விமன் ஆஃப் த இயர், CNN IBN அவார்ட் ஃபார் ரியல் ஹீரோஸ், இந்த மாதிரி 700க்கும் மேற்பட்ட அவார்ட்களை வாங்கியிருக்காங்க. பிரெக்னெண்டா இருக்காங்கன்னு கூட பார்க்காம 20 வயசு மனைவியா அடிச்சு வெளியே அனுப்பின அவரு எல்லாத்தையும் மன்னிச்சு நீ என்னை ஏத்துப்பியான்னு கேட்டப்போ அவங்க சொன்ன பதில், உங்களை ஏத்துக்கிறேன், ஆனா கணவனா கிடையாது, ஒரு குழந்தையா ஏத்துக்கிறேன்னு சொன்னாங்க. தன்னோட 20 வயசுலயே இவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸை தாண்டி ஒரு பொண்ணா சாதிச்சிருக்காங்க. நிறைய பேருக்கு இன்ஸ்பிரேஷனலா இருந்திருக்காங்க.